ஹலோ டிடி ஃபேமிலி, இவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஹியூமன்ஸ்க்கு போர் அடித்தா பெட்ஸ் வாங்கி வளர்க்குறது அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பிகாஸ் ஐம் ஆல்சோ பெட் லவர். ஆனால் அந்த பெட்ஸே அவங்களுக்கு ஆபத்தாக வரும்னு அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 அனிமல்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் டிகோடிங் தமிழன், நம் மொழியில் நமக்கு. பேசிக்கா ஹியூமன்ஸ் ஆகிய நம்ம எத்தனை அனிமல்ஸ் வளர்க்கலாம்? டாக்ஸை பேசிக்கா வச்சு சொன்னா 1, 2, 3. ஆனா ஆண்ட்ரியோ முபாக்கோ அப்படிங்கிற ஒருத்தர் 7 டாக்ஸ் வளர்ந்துருக்காரு. ஒரு முறை ஆண்ட்ரியோவுக்கு ஒரு வேலை விஷயமா வெளியில போக வேண்டிய தேவை ஏற்படுது. அதனால ஒரு 2 நாள் வேலை தானே, 1 நாள் வேலை தானே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் வளமை போல ரொம்ப கேஷுவலா அவருடைய வேலைக்கு போயிருக்காரு. போன இடத்துல இருந்து ஒரு 2 டேஸ்ல திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு 2 டேஸ்க்கு தேவையான சாப்பாடை மட்டும் தன்னுடைய 7 டாக்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காரு. ஆனா நம்ம ஒரு கணக்கு போட்டா மேல இருக்கிற இன்னொரு கணக்கு போடுவாங்கிற மாதிரி அவர் போன இடத்துல 3 நாள் வேலையா நினைச்சிட்டு வந்தது 4 நாள் வேலையா மாறுது, 4 நாள் வேலை 5 நாள் வேலையா மாறுது, 5 நாள் வேலை 14 நாள் வேலையா மாறுது. நீங்க எல்லாரும் யோசிப்பீங்க, இப்ப அந்த 7 டாக்ஸுக்கும் 14 நாள் யாரு சாப்பாடு போட்டிருப்பா அப்படின்னு. யாருமே சாப்பாடு போடல. பிகாஸ் கதவை எல்லாம் இழுத்து மூடிட்டு போயிட்டனால அந்த வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு போடுறதுக்குன்னு சொல்லி யாருமே போக கிடையாது. 14 நாளைக்கு அப்புறம் ஆண்ட்ரியோ தன்னுடைய 7 பெட்ஸை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி Facebookல ஒரு போஸ்ட போட்டுட்டு தான் அந்த வீட்டுக்கு போறாரு. 14 நாளைக்கு அப்புறம் அவருடைய பெட்ஸை நான் பார்க்க போறேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோட போயிட்டு டோரை ஓபன் பண்றாரு. பசியோட இருந்த அவருடைய 7 டாக்ஸும் அவருடைய 2 கைகளும் அவர்களுக்கு தேவையான சாப்பாடு எதுவும் கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லி ஆர்வமா பாக்குறப்ப வெறுங்கையோட வந்திருக்காரு ஆண்ட்ரியோ. வெறுங்கையோட வந்தவனை எப்படி வெறுங்கையோட அனுப்புது? ஸோ அதனால கை 2மே இல்லாம அனுப்பிடுவோம்னு சொல்லி அந்த 7 டாக்ஸும் வெறி கொண்ட விதமா அவரை அட்டாக் பண்ணி அவரையே சாப்பிட்டுருக்கு. ஸோ மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன புரியுதுன்னா, அவங்க டாக்ஸுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க, இல்லைன்னா நீங்களே சாப்பாடாய். நம்மள யாரையாவது கூப்பிட்டு ஹிப்போபோட்டமஸ் உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டா மோஸ்ட் ஆஃப் த பர்சன் சொல்ற ஒரு விஷயம் நோ. ஏன்னு சொன்னா அது பாக்குறதுக்கு பயங்கர பெருசாவும் இருக்கும், கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு அன்ஷேப்டா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனா சவுத் ஆப்பிரிக்காவில் சொந்தமா ஒரு லேண்ட் வாங்கி ஃபார்ம் லேண்ட் ஒன்று நடத்திட்டு வந்தவர் தான் மெரியசெல்ஸ். இவரு அவருடைய ஃபார்ம்லேண்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன குளம் இருந்திருக்கு. அதுல ஒரு ஹிப்போபோட்டமஸ் குட்டிய வளர்த்துட்டு வந்திருக்காரு. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல ஆடங்கொப்பன் தாவரமுலை தலைமுறை இது என்னடா கூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேரு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நீர் யானைக்கும் ஒரு மனுஷனுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படியுமே ஒரு விபரீதத்தா போய் முடியும் அப்படிங்கிறத அவங்க அக்கம் பக்கத்துல இருந்த நிறைய பேர், நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அடிக்கடி மெரியசெல்ஸுக்கு வலியுறுத்திட்டே இருந்திருக்காங்க. ஆனா இது எதையுமே காதுல போட்டுக்காததான் மெரியசெல்ஸ் காதல் கண்ணு மறைச்சிருச்சு. இப்படி 1000 பேர் 1000 விதமா பேசினாலும் கூட கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த பேச்செல்லாம் அடங்கி போயிருது. இவங்க 2 பேத்துக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் பில்ட் ஆயிட்டே போகுது. ஒரு காலத்துக்கு அப்புறம் அவருடைய குளத்திலேயே அவருடைய பொடி கொஞ்சம் பிச்சு எரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பீஸா பிரிஞ்சு சில பாகங்கள் மட்டும் முழுசா கிடந்திருக்கு. இவர் இப்படி பீஸா செதறி போய் கிடைக்கிறதுக்கான காரணத்தை தேடி பார்க்கும்போது அதற்கு காரணம் அவரோட ஹிப்போபோட்டமஸ் தான். சோ இதுக்கு பேர் தான் சொந்த காசுல சூனியம். லிவர்பூல்ல ஒருத்தரை 8 நாளா காணா. அதனால அவருடைய நெய்பர்ஸ், ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய வீட்டுக்கு இருந்து ரொம்ப பயங்கரமான பேட் ஸ்மெல் வர்றதாகவும் சொல்லி இருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு வேகமா பார்த்த போலீஸ்க்கு பயங்கரமான ஒரு ஷாக் காத்துட்டு இருந்தது. ஏன்னா அவங்க கதவை திறந்த உடனே அவங்க வீட்டுக்கு இருந்து ஒரு புல்டாக் வேகமா வந்திருக்கு. ஆனா அது பாக்குறதுக்கு கொஞ்சம் அப்செட்டாவும் கொஞ்சம் வியர்டாவும் இருந்திருக்கு. அந்த டாகை அப்புறப்படுத்திட்டு அந்த டாகை டேக் ஓவர் பண்ணி சேஃபா ஒரு இடத்துக்கு ஷிப் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் சர்ச் பண்ணி பார்த்தப்ப பயங்கரமான ஷாக் போலீஸ் ஆபீசருக்கு காத்திருந்தது. ஏன்னு சொன்னா அவருடைய ஓனர் 7 நாளைக்கு முன்னாடியே இறந்து அந்த வீட்டுக்கு இருந்திருக்காரு. அவருடைய உடல் அங்கங்க சிதறிய வண்ணம் கிடந்திருக்கிறத எல்லாரும் பார்த்திருக்காங்க. அப்புறமா கட் பண்ணா இந்த டாக ப்ளூ கிராஸ்க்கு கொண்டு போயிட்டு ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்தப்பதான் இன்னொரு ஷாக்கான ஒரு விஷயம் தெரிய வந்தது. அந்த டாக் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை சாப்பிட்டிருக்கதா செக் பண்ணாங்க. சோ செக் பண்ணி பார்த்தா அந்த ஓனரோடைய ஃபிளஷ் தான் இது சாப்பிட்டிருக்கு.
இவரு அந்த நாயினாலதான் ஹண்ட் பண்ணப்பட்டு செத்து போனாரா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தப்ப அப்படி கிடையவே கிடையாது. அப்புறம் என்னதான் நடந்திருக்கும் டிடி அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, அது உண்மை சம்பவம் என்னன்னா, இவரு வீட்டுக்குள்ளே கார்டியக் அரெஸ்ட்மெண்ட் வந்து இறந்து போயிடுறாரு. சோ 7 நாளா அந்த டாகுக்கு யாருமே சாப்பாடு போட இல்லாத காரணத்தினால அந்த டாக் வேற வழியே இல்லாம அவர் ஓனரை சாப்பிட வேண்டியதாயிடுச்சு. எல்லாமே ஃபிளஷ் தானே. இனி நாய்க்கெல்லாம் சாப்பாடு போற நேரம் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் எடுத்துட்டு தான் போகணும் போல. ஹியூமன்ஸான நம்ம ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காகவும் நம்ம ஃபீலிங் பெட்டரா ஃபீல் பண்றதுக்காகவும் பெட் அனிமல்ஸை நம்ம வளர்ப்போம். ஸோ அதுக்காக நிறைய பெட் அனிமல்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு டாக் வளர்க்கலாம், பெட்ஸ் வளர்க்கலாம், இல்லைன்னு சொன்னா சில பேர் கவுஸ் வளர்ப்பாங்க. இதெல்லாம் கூட பெட் அனிமல்ஸா தான் இருக்குது. ஆனா ரொனால்ட் ஹக் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் 7 மானிட்டர் ரிசால்ட்ஸ வீட்டுல வளர்த்திருக்காரு. அதாவது நம்ம சொல்லுவோம் உடும்பு மாதிரி ஒரு ஆர்கானிசம். ரொனால்ட் ஹக் எப்படிப்பட்டவர்னா ஒரு தனிமை விரும்பக்கூடிய ஒரு நபர். கிட்டத்தட்ட அவர் கல்யாணம் பண்ணிக்கல, அவருடைய பேரண்ட்ஸ் இருந்தும் விலகிதான் வாழ்ந்திருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காகவே தான் தன்னுடைய தனிமையை போக்கிக் கொள்ளுங்கிறதுக்காக மனிதர்கள் மீது ஈடுபாடு இல்லாத இவர் 7 மானிட்டர் ரிசால்ட்ஸ வாங்கியிருக்காரு. இப்படி தொடர்ச்சியா 1 வீக் வீட்ல இருந்து போன் பண்ணியும் இவர் எடுக்காத காரணத்தினால பயந்து போன அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, போலீஸ்க்கு உடனடியா கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. போலீஸ் அவங்க வீட்டுக்கு வந்து வீடு ஃபுல்லா பயங்கரமான ஒரு சர்ச் பண்ணதுக்கு அப்புறமும் அவருடைய டெட் பாடி எங்கேயுமே கிடைக்கல. சோ அவருடைய கார்டன் பக்கமா போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தப்ப அவருடைய டெட் பாடியில ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஃபிளஷ் கூட இல்லாம, சதையே இல்லாம அவர் உடம்புல உள்ள எலும்பு கூடு மட்டும் கிடந்திருக்கு. சம்பவம் யார் பண்ணிருப்பான்னு தெரியும். ஊர்ல டெரின்னு சொல்ற ஒருத்தர் நிறைய பன்னிகளை வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸைய ரன் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் அந்த பன்னிகளுக்கெல்லாம் சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போயிருக்காரு. போன இடத்துல அவருக்கு நெஞ்சு வலி, கார்டியக் அரெஸ்ட்மெண்ட் வந்து அப்படியே அந்த சேத்துல விழுந்திருக்காரு. அங்க இருந்த பன்னிகளுக்கு தெரியது அங்க வைக்கப்பட்ட சாப்பாடு எதுன்னு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாம டெரியையே சாப்பாட நினைச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நாளா டெரிய காணாத அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வந்து தேடி பார்த்தப்ப சேத்துல கை தனியா, கால் தனியா, தவறுடைய உடல் பாகங்கள் தனித்தனியா செதஞ்சு கிடஞ்ச தெரிய பார்த்து பயந்து போறாங்க நெய்பர்ஸ்.